நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆஸ்டர் பரக்கன பேசுறேன். இன்னைக்கான தலைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தின் சூட்சம ரகசியம். அதாவது இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு விஷயத்தை வச்சு பேசாம உள்ள போகவே முடியாது. அதாவது இந்த பத்து பொருத்தம் அப்படின்ற விஷயங்கள். இதனே ஒவ்வொரு பதிவும் நான் சொல்லியிருப்பேன். திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய பதிவுகள் ஸ்டார்டிங்ல பத்து பொருத்தத்தின் தவறான ஒரு புரிதல். பத்து பொருத்தம்னா பார்க்கக்கூடாது, அது என்னென்ன பிழைகள் இருக்கு, அது பார்க்கும் பட்சத்துல எவ்வளவு விதமான ஒரு வாழ்க்கையை வந்து கிடக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குன்றதுக்காக ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு தான் அதுக்குள்ள நான் போவேன். ஏன்னா இந்த பத்து பொருத்தம் நட்சத்திர அடிப்படையில வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு மூல நூற்கள்ல இல்ல, ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் சொல்லி வச்சு போன ஒரு விஷயம். ஆனா இதை வைத்து இது ஈஸியா இருக்குன்றதுக்காக ஒரு விஷயம் வந்து ஈஸியா கிடைக்குதுன்றதுக்காக அது வந்து கரெக்டா இருக்கும்ன்றது கிடையாது. சரிங்களா? அதே போலதான் இந்த பத்து பொருத்த அமைப்பு என்பது இந்த திருமண பொருத்தத்துல ஈஸியாக பாத்துக்கலாம். அதே ஒரு புக் வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தோம், அஸ்வினிக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தோம், பரணிக்கு அந்த நட்சத்திரம், அவன் ஜெனரலா எடுத்துக்கலாம், ஈஸியா பாத்துக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சில நேரங்கள் அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ நம்மளோட பதிவில் எண்ணற்ற பதிவில் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி எவ்வளவு பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. சார் இவ்வளவு பத்து பொருத்தம் எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, கட்ட பொருத்தம் பார்க்கணும், அதனால வந்து கரெக்டா கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் சொல்லி எண்ணற்ற நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. அந்த புரிதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வருகிறது, அது மூலமா தெரிய வருது. சரிங்களா? அப்ப இந்த பத்து பொருத்தம் சார்ந்த விஷயம் முன்னாடி தவறான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இப்போ ஒரு மகாபாரதம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க. மகாபாரதத்துல ஒரு நெகட்டிவான கேரக்டர் தான் துரியோதனன். ஆனா அவரை பத்தி பேசாம மகாபாரதத்துல உள்ள போக முடியாது. இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க, ராமாயணத்துல ராவணனை பத்தி பேசாம அந்த கதையை நம்ம விஷயத்தை நம்ம பேச முடியாது. அதே போலதான் இந்த திருமண பொருத்தத்துல பத்து பொருத்தம் என்பது நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அதனுடைய தவறு என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த கட்ட உள்ள போக வேண்டிய சூழல் என்பது இருக்கு. இது வந்து எல்லா தவறு என்பது எல்லாமே பண்றாங்க. இப்ப ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜோதிடர் இது போல வந்து பொருத்தத்தை பத்து பொருத்தத்தை பார்த்து ரஜ்ஜு இல்ல யோனி இல்ல, அது ரஜ்ஜு இல்லையா, அவங்களுடைய லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்காது, யோனி பொருத்தம் இல்லையா, தாம்பத்தியம் சிறப்பா இருக்குன்னு பொதுவா சொல்லிடுறாங்க. ஆனா அன்றாடம் எக்கச்சக்கமான ஜாதகங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 50 வருடங்கள் இந்த பத்து பொருத்தத்துல எந்த பொருத்தமே இல்லாம 50 வருடங்கள் நல்லபடியா வாழ்ந்த ஜாதகங்களை எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருதுல. அப்ப அதுக்கான காரணம் இந்த பத்து பொருத்தம் என்பது இல்ல, கட்ட பொருத்தம் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த பத்து பொருத்தம் இருக்குதோ இல்லையோ, ரஜி பொருத்தம் இருக்குதோ இல்லையோ, கட்ட பொருத்தம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது நீண்ட நாள் நிலைக்கும், நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்கன்றதை நம்ம புரிஞ்சு வேண்டியது இருக்கும். தவறுகள் என்பது ஜோதிடர் மேல மட்டும் கிடையாது. இது போல ஆலோசனை தரக்கூடியவங்க நீங்க அதுக்கான விஷயத்தை கேட்டுட்டு தான் போறீங்க. ரெண்டு பேருக்கும் புரிதல் ஏற்படும். ஏன்னா என்னோட பதிவு வந்து எக்கச்சக்கமான ஜோதிடர்களும் பாக்குறாங்க, தொடர்பு கொண்டு பேசுறாங்க. இது போல விஷயங்கள் சொல்றீங்களா சார், எப்படி சார், கொஸ்டின் நிறைய பேர் கேட்கறாங்க. எல்லாருக்கும் சார்ந்த ஒரு காமனான ஒரு பதிவு தான். இப்ப நீங்க திருமண பொருத்தம் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்ட பொருத்தத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பெஸ்ட்ன்ற புரிஞ்சுக்கணும். இப்ப என்னென்ன பொருத்தங்களை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் நீங்க பொருத்தம் பார்க்கும்போது ராகு கேது இருக்குதா, ராகு கேது இருக்கு ஒரு ஜாதகத்துல இணைக்கணும். செவ்வாய் தோஷம் இருக்குதா, 2 4 7 8 7 8 12 செவ்வாய் இருக்குதா, அதே போலதான் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட்டுக்கு போகாதீங்க. அவங்க ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்லி வைத்து போற ஒரு காரணம் வேறு. அதை வைத்து வந்து நீங்க ஒரு நல்ல வர்ணம் இல்லாமல் போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. நல்லா இல்லாத வர்ணம் இதை வச்சு சேர்க்கக்கூடிய அமைப்புகளையும் வந்துருது. அதனால ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இதன் அடிப்படையில் வச்சு வர்ணம் சேர்க்கணும் இணைக்கணும் அப்படின்ற தாட்டை இந்த தாட்டை ஃபர்ஸ்டே நம்ம வந்து எடுத்து வச்சிடணும், ஓரம் எடுத்து வச்சிடணும். அதே போல வந்து இந்த தசா சந்தின்னு ஒரு விஷயம் என்பது இருக்குது. அது அது சொன்னதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தசா சந்தின்னு ஒரு விஷயம், இதை வந்து நம்ம டீப்பா கட்டப்பொருத்தத்தை வச்சு தீர்மானம் பண்ணக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கு. தசா சந்தி சொன்னதற்கான காரணம் ரெண்டு பேருக்கும் ஒரே ஏக தசைகள் நடக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டு பேருக்கும் ஒரு பேட் டைம் வருதுன்னா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றதுக்காக சொல்லி வச்சு போயிருக்காங்க. ஆனா ஒரே தசை ஒரே கிரகத்தின் தசை நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பலன்கள் என்பது நடைபெறுவதில்லை. ஒரு கிரகத்தின் தசை, இப்ப ராகு தசை நடக்குது, அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கெடுபலன்கள் தரலாம். ஆனா அந்த ஆணுக்கோ இன்னொரு பெண்ணுக்கோ அந்த ராகு லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் திரிகோண அமைப்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், லக்ன திரிகோணத்தில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அவங்களுக்கான கெடுபலன்கள் மேரேஜ் லைஃப்ல ஏற்படுத்தாது. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பலன்கள் தருவதில்லை. இல்ல ரெண்டு பேரும் ஜாதகத்திலும் ஒரே தசை சுக்கர தசை நடக்குன்னு வச்சுங்க, ரெண்டு பேருக்கும் அந்த சுக்கரன் வந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற ஒரு அமைப்புகள் இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் யோகமான பலன்களை தரும். அப்ப ஏக தசையா இருக்கு, தசா சந்தியா இருக்கு, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வரக்கூடிய தசா சந்தியும் பார்க்கணுமா சார் எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரே திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல ஏக தசை உள்ள வருதா கண்டிப்பாக பாருங்கள். ஆனா அந்த தசை ஒரே தசையா இருந்தா மட்டும் அந்த வரனை நிராகரிக்கணும்ன்றது கிடையாது. ரெண்டு தசையும் ரெண்டு பேர் ஜாதகத்துல கட்ட பொருத்தத்துல லக்னத்துக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும்ன்றத இந்த தசா சந்தியை பொறுத்தவரையில நான் தீர்மானமா சொல்லிக்கிறேன். அதே போல இப்ப இந்த ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் தசா சந்தில சில விஷயமா ஜெனரலா சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதே போல அடுத்த கட்டமா நம்ம என்னென்ன பொருத்தங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லக்ன பொருத்தம், லக்னம் ராசி பொருத்தம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல
கலத்திர பொருத்தம். நான் ஷார்ட்டா போட்டுக்கிறேன். கல பொருத்தம் ஷார்ட்டா போட்டுக்கிறேன். ஆனா கலத்திர பொருத்தம். மூணாவது தாம்பத்தியம். நாலாவது வசியம் பொருத்தங்கள். அடுத்து ஐந்தாவது ஆயுள் கொடுப்பன. ஆயுள் கொடுப்பன ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா சில பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இந்த ஆயுள் பொருத்தம் ஆயுள் கொடுப்பன்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரஜ்ஜு பொருத்தத்துக்காக இதை ஒரு நட்சத்திர போட்டு ரஜ்ஜு பொருத்தத்தை வச்சு செக் பண்ணுவாங்க. ஆனா ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் ஆயுள் கொடுப்பன 2 பேருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல பொண்ணுடைய ஜாதகத்துல மாங்கல்ய பலம், செவ்வாயோட பலம், 8ஆம் அதிபதியின் பலம், 7ஆம் அதிபதியின் பலம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல தாராளமா இணைக்கலாம். பர்டிகுலரா ஆயுள் கொடுப்பனை எதுக்காக பாக்குறோம்னா, சில பேர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண்மணி தொடர்பு ஒன்று பேசினாங்க. சார், எனக்கும் என் கணவனுக்கும் லவ் மேரேஜ் தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா சந்தோஷம் நல்லபடியா வாழ்ந்தோம். இப்ப திடீர்னு ஒரு மாசம் முன்னாடி என்னோட கணவர் விபத்துல இறந்துட்டார் சார். என்னோட லைஃபே டோட்டலா தலைகீழா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எண்ணற்ற பிரச்சனைகளும் சோதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பொருத்தங்கள் நல்லா இருந்து நீங்க ஆயுள் கொடுப்பன மட்டும் நீங்க பார்க்காத பட்சத்துல என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துடும். ஆனா அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பிரிவை சந்திக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். சப்போஸ் ஆயுள் கொடுக்கணும் ஒருத்தருக்கு வீக்கா இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜே பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சில நேரங்கள்ல திருமணத்துக்கு பிறகு ஆணுடைய ஜாதக அமைப்பு பெண்ணுக்கு ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், பெண்ணுடைய ஜாதக அமைப்பு ஆணுக்கு ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? சப்போஸ் ஒரு ஆண் இருக்கு, ஒரு ஆயுள் கொடுக்கணும் பார்க்கணும்னா லக்னம் லக்னாதிபதியை பார்க்கணும், சனி சொன்ன நிலைமையை பார்க்கணும், அதே போல தசாபுத்திகளை பார்க்கணும். முக்கியமான விஷயமா, சப்போஸ் ஒரு ஆணுக்கு ஒரு மேட்ச் லக்னமா இருக்கிறாரு, 2, 7 போன நம்ம மாரக பாதக வீடுகளாக போறோம். இவருக்கு அதே தசாபுத்திகள் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இவருக்கு மேரேஜே பண்ணக்கூடியது ஆயுள் கொடுக்கணும் வீக்கா இருக்கும். சரிங்களா? கண்டுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே 2ஆம் அதிபதி சுக்கரனுடைய தசாபுத்தி, சுக்கரன் கெட்டு இருந்து தசாபுத்தி வருது, இல்ல மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி கெட்டு இருந்து தசாபுத்தி வருது, ஆயுள் வீக்கா இருக்கு, அதை சேர்க்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த பெண்மணியுடைய ஜாதகம் கணவரின் ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெண்ணோட ஜாதகத்தை இணைக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு கண்டங்கள் ஏற்படலாம். அது ஓரளவுக்கு தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. சரிங்களா? அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு கட்டம் போடுற பாருங்க. இந்த பெண்மணி சப்போஸ் சிம்ம லக்னமா இருக்கு, சிம்ம லக்னமா இருக்கு, 7ஆம் பாவம் தான் கணவரின் ஆயுளை சொல்லக்கூடியது. பெண்மணி ஜாதக கணவரின் ஆயுளை சொல்ல 7ஆம் பாவம். சனி 7 ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசிக்கு 1, 5 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதன், அதாவது இது ஸ்திர ராசின்றதுனால 9ஆம் வீடு எடுக்கக்கூடாது, பாதக வீடாக வரும். 11ஆம் வீடு எடுங்க, இந்த இடத்துல குரு. அப்ப புதன் குருவுடைய தொடர்பு இந்த சனி மேல போடும் பட்சத்துல இன்னும் ஆயுள் கணவருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. இல்ல புதன் இங்க இருக்குது, குரு இங்க இருக்குது. எப்பயுமே ஸ்திர லக்கணமாக இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுக்கு 1, 5, 11ஆம் வீடு ஆயுளை ஸ்ட்ராங் பண்ணி விட்டுரும். இப்ப சிம்ம லக்கண பெண் 7ஆம் வீடு கணவரின் ஆயுளை சொல்லக்கூடியது. 7ஆம் அதிபதி சனி ஆல்ரெடி ஆட்சி பெற்று இருக்கு. இந்த பெண்ணுடைய ஜாதக கணவரின் ஆயுள் தீர்க்கம் என்றமே வந்துருச்சு. அதே சனியை இந்த சனிக்கு 1, 5, 11ஆம் அதிபதிகள், 1ஆம் அதிபதி சனியே வரதுனால அதை விட்டுடுங்க. 5ஆம் அதிபதி என்பது புதன், அதே போல 11ஆம் அதிபதி என்பது குரு. குருவும் புதனும் இந்த இடத்துல இருந்து தன்னோட 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கும் பட்சத்துல இந்த பெண்மணி ஜாதத்துல ஆயுளுக்கு பங்கமே இல்லை, கணவரின் ஆயுளுக்கு. அப்ப இது போல பெண்ணை சேர்க்கும் பட்சத்துல இந்த ஆணுக்கு கண்டங்கள் இருந்தாலும் தாராளமா இணைக்கலாம். அப்ப ஆயுள் கொடுக்கணும் இப்படிதான் நம்ம பார்த்து பொருத்தத்தை மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயுள் கொடுப்பேன், அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதே போல ஆயுள் ஆரோக்கியம், குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அதே போல குழந்தை பாக்கிய கொடுப்பன, கலத்திர கொடுப்பன, 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களா பிரிஞ்சு இருப்பாங்களா, கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், எல்லாமே கலத்திர கொடுப்பன தான் தீர்மானமா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. 10வது தசாபுத்தி, நடப்பு தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்கு. திருமணம் ஆனதுல இருந்து ஒரு 10 வருடங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் போகணும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேருக்குமே பேட் டைம் நடக்கும்போது அவங்களுக்கு 2 பேரும் நிராகரிக்கிறது பெஸ்ட். ஒருத்தவங்களுக்கு பேட் டைம் இருந்தாலும் தசாக்கள் சொல்றேன், குரு தசை, சுக்கிர தசை, ராகு தசை, சனி தசை, எந்த தசை போனாலும் சரி, அந்த கிரகம் ஜாதக ரீதியா கொடுப்பின் அடிப்படையில அபத்தமான ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல அதே அபத்தமான தசா கொடுப்பினை கொண்ட ஒரு ஆணையோ பெண்ணையோ இணையும் பட்சத்துல 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும். அப்ப ஒரு அபத்தமான தசா நடக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு
நல்ல ஒரு மகத்துவமான தசா கொடுப்பனை உள்ள ஒரு பெண்ணை இணைக்கும் பட்சத்துல இந்த அபத்தம் குறைந்து மகத்துவம் அதிகரித்து அவங்க மன வாழ்க்கை நல்ல அமைப்புல இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து தசா சந்தியை பார்க்கணும். தசா பொருத்தம் தான் தசா சந்தின்றது, சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கும் பட்சம் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் முக்கியமா நம்ம பார்த்துட்டாலே மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் லக்ன பொருத்தம். லக்ன பொருத்தத்தை எப்படி மேட்ச் பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒற்றைப்படை லக்னங்கள்லாம் ஒரு தன்மை வாய்ந்தது, இரட்டைப்படை லக்னங்கள்லாம் ஒரே தன்மை வாய்ந்தது. ஒற்றைப்படை லக்னத்துக்கு அதே ஒற்றைப்படை லக்னங்கள் இணைக்கணும், இரட்டைப்படை லக்னத்துக்கு அதே இரட்டைப்படை லக்னங்கள் இணைக்கணும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து கும்ப லக்னமா இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11 லக்னங்களை இணைக்கலாம். மேஷ லக்னத்தை, மிதுன லக்னத்தை, சிம்ம லக்னத்தை, துலா லக்னத்தை, தனுசு லக்னத்தை இணைக்கலாம். ஆனா இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு 2, 4, 6, 8, 10, 12 லக்னங்கள் இணைக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும், சரிங்களா? ஒற்றைப்படை லக்னங்கள் ஒற்றைப்படை லக்னங்கள் இணைக்கணும். இதே போல நம்ம ராசிக்கு நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பதிவில் அடைக்கிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா, இதை சப்போஸ் மாத்தி இணைச்சிட்டீங்க, சஷ்டாஷ்டக லக்னம் வந்து இணைச்சிட்டீங்க, இது வந்து ஒரு பெண்மணியினுடைய அமைப்பு, சரிங்களா? சரி, இப்ப சரி, இந்த பெண்ணிற்கு 5ஆம் வீட்டில் இல்ல இந்த பெண்ணிற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் போது திருமணம் நடந்துச்சு, சஷ்டாஷ்டக லக்னங்கள் இணைச்சிட்டீங்க. இந்த பெண்ணோட லக்னத்துக்கு திருமணமான பிறகு முதல் நாள்ல பெண்ணோட லக்னத்துக்கு 3வது வீட்டுல சந்திரன் போது. சந்திரன் மனதை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த பெண்ணிற்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு என்பது இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவம் வீரியஸ்தானம் இல்ல. ஆனால் இந்த ஆணோட லக்னத்துக்கு 8வது வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால எதுலுமே ஈடுபாடு என்பது இருக்காது. தாம்பத்தியம் பர்டிகுலர் தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் ஈடுபாடு என்பது இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சஷ்டாஷ்டக லக்னங்கள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு இது போல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஏற்படும். இதுவே இப்படி இருக்கு, இதே சந்திரன் வந்து இங்க போகுது திருமணத்துக்கு பிறகு, இதே சஷ்டாஷ்டக லக்னம் வச்சுட்டீங்க. திருமணத்துக்கு பிறகு முதல் நாள் சந்திரன் வந்து மிதுன ராசியில போகுது. ஆண் லக்னத்துக்கு 5ஆம் வீடு, தாம்பத்தியத்தில் நாட்டம் ஒரு ஆணுக்கு. ஆனா பெண்ணுடைய லக்னத்துக்கு 12ஆம் வீடு. இந்த பெண்ணுடைய லக்னத்துக்கு 5ஆம் வீடான தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு இது 8ஆம் வீடாக சந்திரன் வந்து பயணம் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவியோட சிக்கல் என்பது ஏற்படும். அதாவது லக்னம் பொறுத்தவரை கவனமாக பார்க்கணும் சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் கலத்திர பொருத்தம், தாம்பத்திய பொருத்தம், வசிய பொருத்தம் என்பது இதையும் நம்ம பார்க்கணும். இது வந்து கலத்திர பொருத்தம் என்பது 7ஆம் பாவ புள்ளி விழுந்த அந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகத்தை வச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது 12 பாவங்கள். இதுக்கும் பெண்ணுக்கும் அதே போல 1ஆம் பாவம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி எடுத்துங்க. இப்ப இந்த 12 பாவ புள்ளிகள் விழுந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகத்தை போடணும். சப்போஸ் கேது வருது, இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த திருமணம்னாலே வந்து தாம்பத்தியம் சார்ந்த விஷயம், அன்பு பாசம் அகம் சார்ந்த விஷயங்கள் தானே. ஒற்றைப்படை பாவம் தான் அகம் சார்ந்த விஷயம். இப்ப லக்னத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் கேதுவா வந்துச்சுன்னா இந்த கேது பெண்ணுக்கு அதே 1ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரணும், இல்ல 3ஆம் பாவத்துக்கு வரணும், இல்ல 5ஆம் பாவத்துக்கு வரணும், இல்ல 7ஆம் பாவத்துக்கு வரணும், இல்ல வந்து 9ஆம் பாவத்துக்கு வரணும், இல்ல 11ஆம் பாவத்துக்கு வர வேண்டியது இருக்கும். அதே பெண்ணுடைய லக்ன பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய நட்சத்திர அதிபதி, சப்ளாடுன்ற நட்சத்திர அதிபதி எடுத்துக்கலாம், சரிங்களா? 1ஆம் புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி கிரகம், அதே ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 1ஆம் புள்ளி விழுந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி கிரகம். இந்த பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கம்பேர் பண்ணோம். 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு என்பது வரணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ன பொருத்தம் இல்லைனாலும் இந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி ஸ்ட்ராங் ஆச்சு தாராளமா இணைக்கலாம். அதே போலதான் கலத்திர பொருத்தம். கலத்திர பொருத்தம் என்பது 7ஆம் பாவ புள்ளியை வச்சு 2 பேருக்கு மேட்ச் பண்ணணும், ஒற்றைப்படையில் தொடர்பு பெறணும். அதே போல வந்து தாம்பத்திய பொருத்தம், தாம்பத்திய 2 பேருக்கு நாட்டம் இருக்குமா இல்லையா சொல்லக்கூடியது 5ஆம் பாவ புள்ளி வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கணும். வசிய பொருத்தம் 11ஆம் பாவத்தை வச்சு செக் பண்ண பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து கலத்திர பொருத்தம், தாம்பத்திய பொருத்தம், வசிய பொருத்தம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்பது குழந்தைய பாக்கிய கொடுப்பன. அதே போல குணாதிசயங்கள், 2 பேரும் குணாதிசயங்கள் மேட்ச் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இல்ல இவங்க 2 பேருக்கும் செட் ஆகணும், எளிய மூலியமா வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழல் என்பது வரும். அதே போல குழந்தை பாக்கியம் கொடுப்பன இல்லைனாலும் சில பேர் சேர்ந்து வாழ்வாங்க, ஒரு மன நிறைவு என்பது இருக்காது அந்த தம்பதிகள் மத்தியில. சில நேரம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கிய கொடுப்பன இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தவங்க நல்லா ஸ்ட்ராங்கா அந்த வந்து இப்ப குழந்தை பாக்கிய கொடுப்பன 5ஆம் அதிபதி வீக்கா இருக்கும் பட்சத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகக்கூடிய சூழல்கள் உண்டாகும். 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் அதே போல புத்திரகாரகன் குருவும் ஒரு ஆணுக்கு வீக்கா இருக்கும் பட்சத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே ஒரு பெண்ணை இணைக்கிறோம், அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் பாவ கொடுப்பன லக்னாதிபதி கொடுப்பன நடப்பு தசா புத்தி புத்திரஸ்தானம் வந்து குரு சுக்கிரன்
சுக்கரையும் சேர்த்து பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஆணுடைய அபத்தமான அந்த குழந்தை பாக்கிய கொடுப்பனையை வீக் பண்ணக்கூடிய அமைப்புல மகத்துவமான குழந்தை பாக்கிய கொடுப்பனா அந்த பெண்ணுக்கு என்பது இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதான் நம்ம துல்லியமா பார்த்து நம்ம சேர்த்து வைக்கணும். சரிங்களா? இல்ல டீட்டெயிலான விஷயம் இதை சொன்னா அடைக்கிட முடியாத இன்னொரு உதாரணம் நான் காட்டப்போறேன். சரிங்களா? அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே போல கலத்திர கொடுப்பனை 7ஆம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போன்ற விஷயங்கள். அதே போல தசா பொருத்தம் 2 பேருக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். போர்டில் எழுதி போட்டிருக்கேன். ஒரு ஆணோட ஜாதகம், பெண்ணோட ஜாதகம். இந்த ஒரு பெண்மணியோட அம்மா தான் நம்ம தொடர்பு கூட பேசினாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் ஸ்டார்டிங்ல தொடர்பு கூட பேசினாங்க. சார் இது போல ஒரு பையனோட வரம் ஜாதகம் வந்திருக்கு, தெரிஞ்சவங்க தான் வந்திருக்கு சார், சரி சேர்க்கலாமா இல்லையா, ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா தெரிற மாதிரி இருக்கு சார், சரி சேர்க்கலாமா இல்லை வேண்டாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்களே பார்த்துட்டோம் சார், 10க்கு 8 பொருத்தம் வருது, ரஜி பொருத்தம் யூனிட் பொருத்தம்லாம் வந்துருச்சு. அதனால இருந்தாலும் உங்களை பத்தி வீடியோஸ்லாம் நான் யூடியூப்ல பார்த்தேன், அதனால உங்கள்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணுன்றதுக்காக சார் தொடர்பு கொண்டு பேசுறேன், பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்தோம். இதான் ஒரு பெண்ணுடைய ஜாதக அமைப்பு, ஆணுடைய ஜாதக அமைப்பு, கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பையனுக்கு விருச்சிக லக்னம், பொண்ணுக்கு துலா லக்னம். லக்ன பொருத்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் நெகட்டிவான விஷயம், இந்த ஆணுடைய லக்னத்துக்கு 12ஆம் லக்னமா பெண்ணோட லக்னம் என்பது வந்துருச்சு. அப்ப 2 பேருக்கும் குணாதிசயங்கள் ஒத்து போகக்கூடிய சூழல்கள் என்பது கிடையாது. பர்டிகுலரா இவரோட கேரக்டர் பாருங்க, லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தன்னுடைய 7ஆம் பார்வையா லக்னத்தையே பாக்குறாரு. சரிங்களா? அப்ப லக்னத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. செவ்வாய் லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புன்றதுனால ரொம்ப பிடிவாத குணம் என்பது அதிகமாக இருக்கும். தான் சொல்றதான் சரி என்று செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சில நேரங்கள்ல அவங்க சரியா சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்குன்றதுக்காக பிடிவாத குணமா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா இந்த செவ்வாய் எந்தெந்த கிரகத்தின் காம்பினேஷன் பாருங்க. புதன் 8ஆம் அதிபதி, அதே போல செவ்வாய் ஆல்ரெடி 6ஆம் அதிபதியா வராரு. சுக்கரன் 12ஆம் அதிபதி. 6, 8, 12ஆம் அதிபதியான செவ்வாய் புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் 7ஆம் பாவத்துல திருமணத்துக்கான கொடுப்பனை உள்ள 7ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கு. அப்ப இந்த பையனுடைய கேரக்டர் சுத்தமா சரி இருக்காது. நட்டாத்துல விடக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கொண்டவரா இருப்பாரு. இவரை நம்பி ஒரு பொண்ணு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இல்லைன்றதை நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆகக்கூடிய சூழல்கள் என்பது இல்லை. ஏன்னா அவருக்கு அதே தசா புத்தியும் நடப்புல அடுத்த தசையாக வரக்கூடிய சூழல்கள் பாருங்க. புதன் தசை, புதன் புத்தி 10/1/26 மேல புதன் தசை ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். புதனும் பாத்தீங்கன்னா அதே லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. கலத்திரஸ்தானம், திருமணத்தை கூடிய கலத்திரஸ்தானத்துல இருக்காரு, கெட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அபத்தமான ஒரு அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆல்ரெடி இவருக்கு காதல் திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்கு. ஏன்னா காதல் திருமணத்துக்கான கொடுப்பனை பல பதிவுல போட்டிருக்கிறேன். 5, 7 காம்பினேஷன் இருக்கணும், தொடர்பு என்பது இருக்கணும். 2, 5ஆம் அதிபதியான குரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்து, அதே போல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக குரு மேல விடுறாரு. ஆல்ரெடி சனியும் 5ஆம் இடத்துக்கு காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னோட 3ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்குது. அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா மறுபடியும் அபத்தமான ஒரு சூழல்கள்ல தன்னுடைய 8ஆம் பார்வையாக குருவை பாக்குறாரு. ஓகேங்களா? இந்த செவ்வாய் புதனுடைய தொடர்புல இருக்கார், புதனுடைய சேர்க்கைப்பட்டிருக்காரு. அந்த புதன் தசை நெக்ஸ்ட் தசையா வருது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது சனி தசை, சனி பாருங்க அதே லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல இருக்கு. ஏதோ காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கு மேடம், போகாதீங்க. திருமணம் அப்படின்ற விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய சூழல்கள்ல இவர் ஏதாவது விஷயங்கள் தவறு பண்ணுவாரு அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதையும் கேட்டு அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆகக்கூடிய சூழல்கள் இல்லாதனால அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு மீண்டும் ஒரு மாசம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாங்க. சார் இது போல சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் அதையும் மீறி ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி நாங்களே நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டோம். பத்திரிக்கை கூட அடிச்சு கொடுத்துட்டோம் சார். ஆனா கடைசியில அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கான் போல, ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட்டிட்டு போய் வெளில ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு சார். ரொம்ப அசிங்கமான ஒரு சூழல் என்பது ஏற்படக்கூடிய நிலைமை என்பது வந்துருச்சு சார். என்ன பண்றதே தெரியல. இது போல நீங்க சொல்லியும் அதை மறுத்து ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். பொண்ணுடைய ஜாதக ரீதியா குரு தசை சந்திர புத்தி. குரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தான். ஆனா குருவும் இந்த இடத்துல சுக்கிரனும் பரிவர்த்தனை, ஒரு அவமானகரமான ஒரு சூழல்கள் ஏற்படும் சொல்லி கொடுக்கணும் இருக்கு. 8ஆம் பாவத்துல குரு பரிவர்த்தனை ஏற்பட்டதுனால. ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. ஏன்னா பரிவர்த்தனை ஏற்பக்கூடிய சூழல்கள்ல ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை. குரு தசை சந்திர புத்தி. இந்த சந்திர புத்தி முடிஞ்சு சபாபுத்தி ஸ்டார்ட் ஆகுது. சபாபுத்தி 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல. வெளிநாட்டுல இருந்து ஒரு வரம் அமையும், அது நல்ல அமைப்புல இருக்கும். அதன் மூலமாக லைஃப் நல்லபடியாக போகும். ஒன்னும் பிரச்சனைகள்ன்றது நல்ல விஷயத்த சொல்லியிருந்தேன். காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படிதான் பொருத்தத்தை பார்க்கணும். எடுத்தோடனே பார்த்தாச்சு 7ஆம் பாவத்துல அந்த அளவுக்கு சங்கமம். 6, 8, 12ஆம் அதிபதிகள் செவ்வாய் புதன் 12ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய காம்பினேஷன். காதல் திருமணத்துக்கு கொடுப்பனை இருக்கு. 5ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது பாக்குது. செவ்வாயோட சேர்க்கப்பட்ட புதன் தசை நெக்ஸ்ட் தசையா வருது. இது போல சூழல்கள் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த பையனுக்கு
எல்லாமே ஸ்திர ராசிகள்ல இடமாற்றம் என்பது ஏற்படாது. சரிங்களா? ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல இருக்கு. இது வந்து இப்ப திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு இது போல விஷயங்களை போய் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலை கொண்ட ஒரு ஜாதக அமைப்பு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து தாம்பத்திய பொருத்தத்தை பார்க்கணும், வசிய பொருத்தம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கூட எடுத்து சொல்லணுன்றதுக்காக இந்த உதாரணம். எந்த அளவுக்கு ஒரு பொருத்தத்தை துல்லியமாக சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும்ன்றதுக்கான ஒரு உதாரண சான்றுதான் என்பது இது. மேலும் இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் தேவைப்படுது, வாஸ்து நியூமராலஜி எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. எல்லாமே ஆஸ்ட்ரோ பார்க்கணும் பிளேஸ்ல என்பது இருக்கு. இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பார்க்கணும். நன்றி, வணக்கம்.